இவங்க வந்து என்றைக்குமே ஒரு எதையுமே வந்து அலசி ஆளாஞ்சி அதை தேடிண்டே இருக்கக்கூடிய, எப்பவும் மான் வந்து தேடிண்டே தான் இருக்கும். அதனால தேடின்னு இருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி இந்த சோமபானம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்டால், அந்த காலத்தில் தெய்வங்களாமும் வந்து சோமபானம் குடிச்சுட்டு இருந்தது. ரெண்டாவது சந்திரனுக்கு ஒரு மறுபெயரும் உண்டு, அது சோமன் அப்படிங்கிறது. அந்த சோமனுக்கு காரணம் என்ன கேட்டேன்னாக்கா, முக்கியமாக நமக்கு வந்து தண்ணீர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. எந்த அளவு நெருப்பு நமக்கு முக்கியமோ அது மாதிரி தண்ணீர் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுடைய சரீரத்தில் 60% தண்ணீர் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். அதனால தண்ணீர் மிகவும் முக்கியம். நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னா, மேஷத்தில் முழுக்க சூரியனை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போது இங்கே பார்த்தா நம்ம முழுக்க ரிஷபத்தில் நம்ம வந்து சந்திரனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சந்திரன் தான் இதுக்கு ஏன்னா தேவதாவாக இருக்கிறதுனால திருப்பியும். அதனால் சந்திரன் எப்படி கேட்டீங்கன்னா, இதே தான் பிரம்மா எப்படி சோமனுக்காக நம்ம நிறையா சொல்லணும்னா சொல்லலாம். பிரம்மா எப்படி ரோஹிணி பின்னாடி அழிஞ்சாரோ அது மாதிரி இவர் ஒன்றும் சந்திரனும் ரொம்ப இது கிடையாது. அவரும் குருவோட மனைவி தாராவை கடத்தின்னு போய் அதில் பிறந்த குழந்தை தான் புதன். அதில் தான் இங்கே 2ஆம் பாதம் வந்து புதனுக்கு வருது இல்லையா? ஸோ அதனால இது இந்த எப்படி கேட்டெல்லாம் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு என்னென்ன எனர்ஜி வருதுன்னு கேட்டெல்லாம், சுக்கிரனோட எனர்ஜி வருது, செவ்வாயோட எனர்ஜியும் வருது, புதனோட எனர்ஜி வருது. 3 எனர்ஜி ஒன்றா சேர்ந்து வருது. அப்போது இதில் என்னன்னு கேட்டெல்லாம், உங்களுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். எப்பவும் இவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க, இன்னைக்கும் அலர்ட்டாக இருப்பாங்க. எப்பவுமே வந்து எதையுமே செய்யும்போது நல்ல முன் யோசனையாக என்றைக்குமே வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க. ஆனால் அவங்கள வந்து எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ஏன்னா மானை யாருக்காவது பிடிக்காம போகுமா? ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இதை இன்னொரு விஷயம் கேட்டால், மான் வந்து ஒரு மாயையானது. நம்ம வந்து வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லாமல் இன்னைக்கு பிறந்திருக்கோம், எப்போ யாருக்கு என்னைக்கு வேணாலும் இறப்பு வரலாம். ஆனால் அந்த மாயையான அந்த மெட்டீரியல் லைஃபுக்கு பின்னாடி நம்ம அலையிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது வந்து இந்த இடத்துல இந்த மானுக்காக. மான் ஒரு மாயை. எல்லாருமே ஒரு சரித்திரத்தில் எல்லாரும் எழுதுறது, இந்த ஒரு சந்திரன் வெளிச்சத்தில் மான் நிற்கிற மாதிரியெல்லாம் எல்லாரும் கலைஞர்கள் எல்லாம் வரைகிறது. இதில் வந்து கவிஞர்கள் அதை பற்றி அழகான கவிஞர்கள் எழுதுறது, அதெல்லாம் வந்து ஒரு மோகம் அப்படிங்கிறது. மதுபானம் இல்லை, ஒரு மோகம். அது ஒரு நஷா. நமக்கு வந்து ஒரு இயற்கையுடைய இளமையை, அந்த அழகை ரசிக்கிறது ஒரு நஷா. நம்ம வந்து இதை வந்து எப்படி ஒரு அழகாக மக்களுடைய மனதில் போய் சேர்றது எவ்வளோ விஷயம். அந்த மாதிரியான இது சேர்ந்த ரிலேட்டட் தான் இந்த மிருகசீஷ நட்சத்திரம். இந்த மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க தாய் சேர்ந்தது. ஒரு தாயானவள், நம்ம கிருத்திகா நட்சத்திரத்தில் பார்த்தோம், ஒரு தாயானவள் வெறும் ஜனிக்க மட்டும் இல்லை தன்னோட குழந்தைய, அந்த குழந்தைய